ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கார்லிக் சட்னி அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார்லிக் சட்னிக்கு நம்ம வதக்கிக்குவோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நான் ஒரு 20 காஞ்ச மிளகாவை விதையெல்லாம் எடுத்துட்டு கிள்ளி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். நீங்கள் இது கூடயே காஷ்மீர் சில்லி கூட போட்டுக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிளகாய் வறுபடட்டும். இப்ப மிளகாய் வறுபட்டுருச்சு. இது எடுத்து ஒரு கிணத்துல மாத்திக்குவோம். எண்ணெயை வடிச்சுட்டு எடுங்க. இப்ப அதே எண்ணெயில ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் நான் ஒரு 50 கிராம் பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். முழு பூண்டு 2 எடுத்திருக்கேன். இது ஒரு 50 கிராம் இருக்கும். இதுக்குள்ள ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்ப இது கூடயே ஒரு சின்ன நெல்லிக்காய் புளி எடுத்து நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா வதங்கும். போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். எல்லாம் வதங்கிடுச்சு. இதை எடுத்து வச்சிருந்த பாத்திரத்திலே போட்டுக்குவோம். இதை ஆற வச்சு அரைச்சுக்குவோம். இப்ப நம்ம வதக்கி வச்செல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்குவோம். போட்டு இதுல ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்படியே இது கூட 1 டீஸ்பூன் வெல்லம் போட்டு இதை கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துக்கும். இப்ப நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இப்படி இருக்கட்டும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்து ஸ்டவ்ல வச்சிருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரியட்டும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் இதுல ஊத்திக்கலாம். நம்ம மிக்ஸி ஜார கழுவி கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். பத்திரம்னா உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது இப்ப நல்லா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் சேர்ந்து தண்ணி சுண்டி இந்த கடாயில ஒட்டாத அளவுக்கு வதக்கிக்குவோம். நம்ம ஊற்றின எண்ணெயும் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்குவோம். நல்லா சேர்ந்து வரட்டும். கொஞ்சம் கைவிடாம கிளறிக்கோங்க, இல்லாட்டின்னா அடியில ஒட்டிக்கும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இழுத்துருச்சு பாருங்க. இழுத்த எண்ணெயெல்லாம் நம்ம வதக்க பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு சைடெல்லாம் ஒட்டாம வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்குவோம். இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கடாயிலையும் ஒட்டாம இருக்கு. நல்லா ஒட்டாம வந்திருக்கு. இப்போ கார்லிக் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுவோம். இப்ப பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்குவோம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ஷைனிங்கா இருக்கு பாருங்க. ஒரு பவுல்ல மாத்திக்குவோம். இந்த கார்லிக் சட்னி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரோட்டி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம், ரசம் சாதம், நீங்க சாதத்துக்கு கலந்து கூட சாப்பிடலாம் இந்த கார்லிக் சட்னியை. இதை நீங்க நல்லா ஆற வச்சு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா இதை ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம். இது கெட்டு போகாது. இந்த கார்லிக் சட்னியை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும்
உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.